இவர்தான் பிரான்சிஸ்கா அல்பானிஷ் என்கிறவர். இன்றைக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், மெடிக்கலோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே இஸ்ரேலை புறக்கணியுங்கள், இஸ்ரேலுக்கான மருத்துவ ஏற்றுமதிகளை தடை செய்யுங்கள், இஸ்ரேலுக்கான மருத்துவ உதவிகளை தடை செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தைர் அல் பலா பகுதிகளில் மாத்திரம் 1,30,000 கூடாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய 1,10,000 கூடாரங்கள் மொத்தமாக பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்று அங்கிருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகம் சொல்கிறது. அக்டோபர் 7, 2023 முதலாக இதுவரைக்கும் 13,500க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் யுத்தத்திலே படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இப்படி மனிதாபிமான உதவிகளை கொண்டு வந்த வாகனங்களில் இருந்த மனிதாபிமான பொருட்களை திருடிய கும்பல்களை எல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உண்டு இல்லை என்று பண்ணிட்டாங்க. ஹிஸ்புல்லாக்கள் பல நாட்களுக்கு பிறகு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 452வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த வீடியோவை பதிவு செய்யக்கூடிய இந்த நாள் டிசம்பர் 31 இருக்கிறது. நாளைய தினம் ஜனவரி 1 இருக்க போகிறது இன்ஷா அல்லாஹ். இந்த நிலையில ஜனவரி 1 தேதியை உலகத்தின் புது வருட கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய மக்களை நோக்கி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அது என்ன கோரிக்கை என்று சொன்னால், நீங்கள் அத்தனை பேரும் புது வருடத்தை ஆரம்பிப்பதாக, கொண்டாட்டங்களில் ஈடுபட போவதாக அத்தனை பேருமே சந்தோஷத்தில் இருப்பீர்கள். ஆனால் எங்களுடைய நாடு எந்த விதமான உரிமைகளும் இல்லாமல் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால். எனவே புது வருடத்திலாவது எங்களுக்கு நீதியும் நியாயமும் சுதந்திரமும் கிடைக்க வேண்டும் என்று இதற்காக குரல் எழுப்புங்கள். புது வருட கொண்டாட்டங்களை பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலையாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் புது வருட கொண்டாட்டம் என்றொன்றை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அப்படியான கொண்டாட்டம் ஒன்றொன்றை இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு கற்றுத்தரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிற அதே நேரம், புது வருட கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய சகோதரர்களை நோக்கித்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில பாலஸ்தீனத்திற்கான இந்த யுத்தத்தின் போதான நிகழ்வுகளுக்கான ஐநாவினுடைய தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஷ் அவர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இவர்தான் பிரான்சிஸ்கா அல்பானிஷ் என்கிறவர். இன்றைக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், மெடிக்கலோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே இஸ்ரேலை புறக்கணியுங்கள், இஸ்ரேலுக்கான மருத்துவ ஏற்றுமதிகளை தடை செய்யுங்கள், இஸ்ரேலுக்கான மருத்துவ உதவிகளை தடை செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், காசாவிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான மருத்துவ உதவிகளையும் வழங்காமல் மொத்தமாக தடுத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். எனவே நீங்களும் இஸ்ரேலை புறக்கணியுங்கள் என்ற ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் ஐநாவினுடைய ஒரு அறிக்கையாளர் இப்படியான ஒரு அறிக்கையை வெளியிடுவது என்பது மிக அபூர்வமானது என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஐநா இப்படியான அறிக்கைகளை ஒத்துக்கொள்ளாது. இப்படியான அறிக்கைகளை ஒரு நாட்டை புறக்கணியுங்கள் என்று வெளிப்படையாக அவருடைய அறிக்கையாளர்கள் சொல்வதை பொதுவாகவே அங்கீகரிக்காது என்கிற நிலையிலேயும் ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஷ் அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டி இருக்கிறது. இப்படியான நிலையில தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திதான், காசா நிலப்பரப்புகளில் வாழ்ந்து வந்த அப்பாவி பொதுமக்களில் 6% மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய முகமை. ஏன்னு சொன்னா, இதுவரைக்கும் 46,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில அங்க இருக்கக்கூடிய 25 லட்சம் மக்களுக்குள்ளான சதவீதத்தில் இது 6% இருக்கிறது. இது மிக மிக அதிகமான தொகை. இப்படியான அழிவுகள் உலகெங்கிலும் எங்குமே நடைபெறவில்லை என்கிறது ஐநாவினுடைய அறிக்கை. அது மட்டுமல்லாமல் கனமழையினால் மிகவும் தத்தளிக்கிற ஒரு நிலையை அடைந்திருக்கிறது காசாவினுடைய பெரும்பாலான பகுதிகள். இன்றைக்கு அல் ஜசீரா நிறைய புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறது. இந்த புகைப்படங்களை எல்லாம் நீங்க பார்க்க முடியும். மழை வெள்ளத்தினால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அவதிப்படக்கூடிய காட்சிகளைத்தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் டென்ட்டுகளுக்குள்ள
கூடாரங்களுக்குள்ள வாழக்கூடிய மக்கள் அந்த கூடாரங்களுக்குள்ளாக எப்படி அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்கிற காட்சிகளைத்தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கு நீங்க பார்க்கலாம். அத்தனையும் வெள்ளத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல் ஜசீராவினுடைய அரபி பக்கம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, தெய்ர் அல் பலா அதே போன்று தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் மவாசி ஆகிய கேம்புகள்ல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இந்த கேம்புகள்ல கூடாரங்கள் வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றன. மழை, கடுமையான இடி மின்னல்களுடன் கூடிய மழை, அது மட்டுமல்லாமல் வெள்ளப்பெருக்கு, வெப்பநிலை சுழற்சி என்கிற பல விவகாரங்கள் இவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1/2 மில்லியன் மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில காசாவில் குளிரிலும் மழையிலும் வெள்ளத்திலும் கஷ்டப்படுகிற மக்களுக்கு உடனடியாக உதவுங்கள் என்று ஐநாவிடத்திலும் முஸ்லிம் அரபு நாடுகளிடத்திலும் இன்றைக்கு கோரிக்கை முன்வைத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, சர்வதேச சமூகமும் ஐநாவும் மனிதாபிமான சட்டபூர்வமான கடமைகளுக்கு கட்டுப்படுங்கள், எங்களுக்கான உதவிகளை வழங்குங்கள். காசாவில் இருக்கக்கூடிய எங்கள் மக்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய அநியாய தாக்குதல்களால் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குங்கள். அவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வெள்ளத்தினால் இதுவரைக்கும் 6 பாலஸ்தீன குழந்தைகள் உட்பட 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில குளிர்காலத்தை தாக்குப்பிடிக்கும் விதமான பொருட்களையும் டென்ட்டுகள் எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. மொத்தமாக பல லட்சக்கணக்கான டென்ட்டுகள், கூடாரங்கள் அழிந்திருக்கிறது. தங்குவதற்கு இடமில்லாமல் மக்கள் இருக்கிறார்கள். எனவே இஸ்ரேல் தொடர்ந்தும் இந்த எங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மீறி எங்களுக்கு தேவையான கூடாரங்கள், எங்கள் மக்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக செய்யுங்கள் என்று அரபு நாடுகளையும் அதே போன்று ஐநாவையும் கோரிக்கை விடுத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. யாருடைய காதில் இது கேட்க போகுது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர்கள் கோரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். தெய்ர் அல் பலா பகுதிகளில் மாத்திரம் 1,30,000 கூடாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய 1,10,000 கூடாரங்கள் மொத்தமாக பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்று அங்கிருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகம் சொல்கிறது. இந்த நிலையில பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான உதவிகள் கோரப்படுகிறது. அரபு நாடுகளை நோக்கியே பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். யாருடைய காதில் விழுந்து யார் உதவி செய்ய போகிறார்கள் என்கிற கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா பாலஸ்தீனத்தில் ஒருபுறம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் குண்டுகளை போட்டு பாலஸ்தீன மக்களை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் UAE, அபுதாபி போன்ற பகுதிகளில் நீங்க பார்ப்பீங்க. அது மட்டுமல்லாம பல அரபு நாடுகளில் நீங்க பார்க்குறீங்க. புது வருட கொண்டாட்டம் என்கிற பெயரில் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து வான வேடிக்கைகளிலும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களிலும் அந்த மக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடத்தில் போய் தான் காசா மக்களுக்காக நீங்கள் குரல் எழுப்புங்கள் என்கிற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எந்த அளவு தூரம் இதை கன்சிடர் பண்ணுவாங்க என்கிற கேள்வியே இருக்கிறது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு உதவுமாறு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. யாராவது உதவ வேண்டும், வல்ல ரஹ்மான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் நாமும் எப்பொழுதும் முன்வைக்க வேண்டி இருக்கிறது. இந்த நிலையில ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இதுவரைக்கும் 13 பாலஸ்தீன அப்பாவிகளை கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகளை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால், இத்தனை நாட்களாக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துக்கும் இடையில தொடர்ந்து சண்டைகள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்ன சொல்லி வந்தாங்கன்னா, எங்களுடைய இராணுவத்தை சேர்ந்த வெறுமனே 1200, 1500, 1300 இதற்குள்ளானவர்கள் தான் காயம் அடைந்திருக்கிறார்கள். எங்க ராணுவம் ரொம்ப ஸ்ட்ராங்ப்பா என்கிற விதமாக எங்களுக்கு எந்த எஃபெக்டும் கிடையாது, நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சாங்கன்னா பல அறிக்கைகளை அவர்கள் வெளியிட்டு கொண்டு வந்தார்கள். இப்படியான நிலையில தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சினுடைய மறுவாழ்வுத்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அக்டோபர் 7, 2023 முதலாக இதுவரைக்கும் 13,500க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் யுத்தத்திலே படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இராணுவம் ஒரு செய்தியை சொல்லுது, பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய மறுவாழ்வு திணைக்களம் வேறொரு செய்தியை சொல்லுது, அரசாங்கம் என்று தனியாக வேறொரு அறிக்கையை போடுறாங்க. யாருக்கு எவ்வளவு தூரம் பைத்தியம் முத்தி போயிருக்குங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த பைத்தியம் முத்தி போய் இருந்ததுலையும் அவங்க ஏதோ ஒரு வகையில் உண்மையை வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிறது மட்டும் நன்றாக
தெரிகிறது. அந்த அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில 13,500க்கும் மேற்பட்டவர்கள் இப்படி படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், மாதத்திற்கு சராசரியாக 1000 பேர் அளவுக்கு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சினுடைய மறுவாழ்வுத்துறையினுடைய அறிக்கை. ஒரு மாதத்திற்கு 1000 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுறாங்க இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்கன்னா, சராசரியாக ஒரு நாளைக்கு குறைந்தது 33 பேர் படுகாயம் அடைகிறார்கள் காசாவுக்குள். அதனால் தான் ஒரு மாதத்தில் 1000 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இத்தனை நாளாக என்ன கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு என்ன கதை சொல்றாங்கிறத நம்ம புரிய முடிகிறது. அதிலும் உச்சகட்டம் என்னன்னு சொன்னா, இந்த யுத்தத்தில் காயமடைந்து படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்தினர்கள் 51% 30 வயதுக்கு உட்பட்டவர்கள். இஸ்ரேலுடைய 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் யுத்தத்தில் கலந்து கொண்ட ராணுவம் என்கிற பெயரில் கலந்து கொண்டவங்க 13,500 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம், இவர்களில் மொத்த பேர்ல 43% பேர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டும் இருக்கிறார்கள், மனநோயில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிறது இந்த அறிக்கை. எனவே பாலஸ்தீன அப்பாவிகளை அழிக்க சென்றவர்கள், நாங்கள் தான் ஜாம்பவான்கள் என்று சொன்னவர்கள், எங்களை விட்டால் உலகத்திலே ராணுவம் இல்லை என்று சொன்னவர்கள், இன்றைக்கு 13,500 பேர் அவர்களுடைய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். இதிலிருந்து யார் ஜெயிக்கிறார்கள், யார் தோற்று போயிருக்கிறார்கள் என்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. ஒரு சிறிய ராணுவத்திடத்தில் ஜெயிக்க முடியாமல் தட்டு தடுமாறி 1 வருடமும் 3 மாதங்களை தாண்டியும் இந்த நிலையை எடுத்துக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத கோலை ராணுவம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அறிக்கையில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் காசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பல பகுதிகளை மீண்டும் தன்னகத்தை கைப்பற்றிவிட்டது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு, அல்ஹம்துலில்லாஹ் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா காசாவை பொறுத்தவரையில் எந்த ஒரு ஏரியாவையுமே நாங்க மொத்தமா அண்டர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்று இதுவரைக்கும் இஸ்ரேல் அறிவிக்கல. ஆனா என்ன பண்றாங்கன்னா, ராணுவத்தை குவிச்சு குவிச்சு வைக்கிறாங்க. அதுல ரஃபாவினுடைய சில பகுதிகள், சென்ட்ரல் காசாவினுடைய சில பகுதிகள், நார்த் காசாவினுடைய சில பகுதிகளில் மொத்த ராணுவத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் அநியாயத்திற்கு மேல் அநியாயம் செய்து வந்த நிலையில அந்த பகுதிகளை மீண்டும் கைப்பற்றி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய தாக்குதல் திறனை மேலதிகமாக வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்கிருந்தோ ஆயுதங்கள் கிடைக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உதவி தொடர் அணிகள், காசாவுக்குள்ள வரக்கூடிய உதவி தொடர் அணிகள், உணவுகள் மருந்துகளை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய லாரிகள் உள்ள வந்துச்சுன்னு சொன்னா இதை என்ன பண்ணுவான்னா, இஸ்ரேலுடைய ராணுவத்தை வச்சுக்கிட்டு யூதர்கள் சியோனிஸ்டுகள் உள்ள புகுந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிருவாங்க. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பதாக கூட 40 லாரிகளை இப்படி கொள்ளை அடித்து விட்டு சென்றிருந்தார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வந்த நிலையில இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளில் எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பத்திரிகையை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இப்படி மனிதாபிமான உதவிகளை கொண்டு வந்த வாகனங்களில் இருந்த மனிதாபிமான பொருட்களை திருடிய கும்பல்களை எல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உண்டு இல்லை என்று பண்ணிட்டாங்க, அத்தனை பேரையுமே அழிச்சிருக்காங்க, அத்தனை பேர் மேலையுமே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க என்கிறது எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை. அது மட்டுமல்லாமல் சேனல் 14 என்கிற இஸ்ரேலுடைய இன்னொரு தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய இதே அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீனத்தினுடைய போராளிகள் பைத் ஹனூன்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய குழுவை நோக்கி துப்பாக்கி சூடு தாக்குதல்களை கடுமையாக நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் 1 ஆண்டுகளை தாண்டி, 1 ஆண்டு 3 மாதங்களை தாண்டியும் இன்று வரைக்கும் உச்சகட்டமான பலத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. கட்டிடம் ஒன்றுக்குள் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய சிப்பாய்களை நோக்கி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்திய தாக்குதல்களில் அவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும், ஜபாலியா முகாமுக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் சிகா என்கிற பகுதிகளில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினர் பதுங்கி இருந்த ஒரு வீட்டை தாக்குதல் நடத்தி அழித்திருப்பதாகவும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அல்-அக்ஸா படையணிகளோடு சேர்ந்து பாலஸ்தீன விடுதலை பிரிவும் இணைந்து இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் பெய்த் ஹனூனுக்கு மேற்கு பகுதிகளில் அதே அல் சிகா தெருவில் ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய 2 மெர்காவா
ஜாவா டேங்குகளையும் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்குள்ளாக ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம், அதே போன்று டெல் அவீவ், அதையொட்டிய பல நகரங்கள், ஸ்டெடரோத், அதே போன்று காசாவினுடைய சில பகுதிகள், இஸ்ரேல் ராணுவம் இருக்கக்கூடிய பகுதிகள் என்று பல பகுதிகள் மீதும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் காசாவினுடைய வடக்கு பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வெஹிக்கிள் இருந்த அஸ்டோத், அதே போன்று அஸ்கலான் ஆகிய பகுதிகளிலும் ஜிகிம் ஆகிய பகுதிகளிலும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. எனவே தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்கள் உச்சமாக இருக்கிறது. அவர்கள் முழுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக. இதே நேரம் நாங்கள் காசாவுக்குள் நாங்கள் தான் இருக்கிறோம், எங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று பீத்திக் கொள்ளக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகுவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் நீங்க போய் பார்க்கலாம். ஒரே நேரத்தில் கொன்றளிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 பேர் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இப்படி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக சிம்ம சொப்பனமாக செயல்பட்டு வருகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற நிலையில இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக 3 பலத்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது யெமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு. யெமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நேரடி போர் ஆரம்பித்திருக்கிறது. இப்போ இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் யெமனுடைய சில பகுதிகள் மீது அமெரிக்கா பிரிட்டிஷ் படைகள் இணைந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வான்வழி தாக்குதல்களையும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று ஹூதிகள் அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஹூதிகளுடைய படைப்பிரிவு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய யாஃபா என்கிற இஸ்ரேலுடைய நகரத்தின் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தின் மீது பாலஸ்டைன் 2 என்கிற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்களை மீண்டும் நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய நாட்டுக்குள்ள இருக்கிற அதி உச்ச பாதுகாப்பு கொண்ட இடங்கள்ல மிக முக்கியமான இடங்கள்ல ஒண்ணுதான் இந்த பென்குரியன் விமான நிலையம். இந்த பென்குரியன் விமான நிலையத்தின் மீதே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யெமனுடைய போராளிகள் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்றால் வேறு எங்கெல்லாம் அவர்களுக்கு தாக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. உச்ச பாதுகாப்பு பகுதிகளுக்குள்ளேயே அவர்களுடைய அயன் டோம் ஏரோ சிஸ்டங்களை தாண்டி போய் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இரண்டாவது தாக்குதலாக அவர்களுடைய தாக்குதல்களில் இன்றைக்கு பதிவாகி இருக்கக்கூடியது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய குதுஸ் பகுதிகளுக்கு தெற்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்தினுடைய பவர் ஸ்டேஷனையும் இன்றைக்கு அளித்திருக்கிறார்கள். இதைத்தான் அங்க அவன் செஞ்சான். இஸ்ரேல் என்ன பண்ணான்னு கேட்டா யெமனுக்குள்ள பூந்து பவர் ஸ்டேஷன் மேல தாக்குதல் நடத்தினா, விமான நிலையம் மேல தாக்குதல் நடத்தினா, அதே தாக்குதலை இன்றைக்கு மாறி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா யெமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் யெமனுடைய கடற்படை அதே போன்று ட்ரோன் படைகள் இணைந்து, ட்ரோனுக்கு தனிப்பட வச்சிருக்கிறான், கடற்படைக்கு தனிப்பட வச்சிருக்கிறான், யெமனுடைய நாவல் போர்சஸும் ட்ரோன் படையும் இணைந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா USS ஹாரி என்கிற அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் மீது சரமாரியான தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏராளமான ட்ரோன்கள் அதே போன்று க்ரூஸ் வகையான ஏவுகணை தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. எது எப்படி போனாலும் யெமன் இன்றைக்கு உச்சகட்டமாக இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. யெமன் மீது தற்போது அமெரிக்க அதே போன்று யூகேயினுடைய படைப்பிரிவுகள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அழிவுகள் எப்படி இருக்க போகிறது என்கிற செய்திகளை கொண்டு வந்து தர தயாராக இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன செய்தியை வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னா, சிரியாவில் பஷர் அல் அசாதினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு சிரியாவுக்குள்ள புகுந்து பல பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டு வருகிறது. இதை எதிர்க்காமல் அங்கிருக்கக்கூடிய HTC என்கிற தற்போதைய கிளர்ச்சி குழு அமைதி காத்து வருகிறது. ஆனால் விரைவிலேயே சிரியாவிலிருந்து இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய ஒரு படைப்பிரிவு தோற்றம் பெறும் என்கிற ஒரு அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா,
சிரியாவில் இருந்து மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு குழுவை அவங்க ஃபார்ம் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாக்கள் லெபனானுக்குள்ள இருக்கிற மாதிரி, யமன்ல ஹூதிகள் இருக்கிற மாதிரி, ஈராக்ல சில குழுக்கள் இருக்கிற மாதிரி, சிரியாவில் ஆல்ரெடி பஷர் அல் அசாத் இருந்தாரு, அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து பல குழுக்கள் அங்கே ஆல்ரெடி இருக்கிற நேரத்தில் இப்பொழுது இஸ்ரேலை எதிர்ப்பதற்கான ஒரு குழுவை இஸ்ரேல் சிரியா எல்லைகளில் தாங்கள் உருவாக்க போகிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறது ஈரானுடைய அறிவிப்பு இதைத்தான் இன்றைக்கு பிரதிபலிக்கிறது. அப்படியான ஒரு நிலை வந்தால் சிரியா வழியாக ஆயுதங்கள் லெபனானுக்குள் நுழைவதில் எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு இருக்க போவதில்லை. ஏன்னா பஷர் அல் அசாத் இருக்கும்போது எப்படி அவங்க கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி சிரியா பார்டரால லேசா என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுதங்களை உள்ள கொண்டு வந்துருவாங்கிறது தெரியுது. அதற்காகவோ என்னவோ அந்த மாதிரியான ஒரு குழு உருவாகும் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், தொடர்ந்து நம்முடைய வீடியோவில் நம்ம முன்வைத்து வரக்கூடிய ஒரு கோரிக்கை தான், இலங்கையிலே புதிய பாடசாலை ஆண்டு ஆரம்பிக்கப்பட இருக்கிற காரணத்தினால் பாடசாலைக்கு தேவையான பொருட்கள் வாங்க முடியாமல் கஷ்டப்படுகிற மாணவர்களுக்கான உதவிகளை கோரி வருகிறோம். கடந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்திருக்கிறோம். இந்த அத்தனை உதவிகளும் உங்களிடமிருந்து பெறப்படுகிற உதவிகளை கொண்டுதான் செய்யப்படுகிறது. எனவே முதல் கட்ட உதவி வழங்குகிற காரியங்களை எதிர்வருகிற வாரங்களில் நாம் ஆரம்பிக்க இருக்கிறதால் உங்களால் முடிந்த உதவிகளை சதக்கத்துல் ஜாரியாவாக, நிலையான தர்மமாக அந்த மாணவர்களுக்காக வாரி வழங்குங்கள். ஹாப்பி டு லேர்ன் என்கிற பெயரில் நாம் செய்யக்கூடிய இந்த அத்தனை உதவிகளும் உங்களுடைய உதவிகளை கொண்டுதான் நடைபெறுகிறது. எனவே நாளை மறுமையிலே நிரந்தர தர்மமாக, சதக்கத்துல் ஜாரியாவாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களாக இவை மாறி நிற்கிறது. இதற்கு உதவ விரும்புகிற சகோதர சகோதரிகள் முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம். ஹிஸ்புல்லாக்கள் பல நாட்களுக்கு பிறகு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் மஹ்மூத் அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்தும் இஸ்ரேல் ஒப்பந்தத்தை மீறி, சமாதான உடன்படிக்கையை மீறி லெபனானுடைய பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டு வருகிறது. ஆனால் நாங்கள் சமாதான உடன்படிக்கையை வலுவாக கடைபிடித்து வருகிறோம். இந்த நிலையில் 60 நாட்கள்ல போர் நிறுத்தத்திற்கு ஹிஸ்புல்லா உறுதியாக இருக்கிறது. 60 நாள் போர் நிறுத்தம், அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். 61வது நாள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் என்கிற ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார். இறுதியாக நாங்கள் நடத்திய தாக்குதல் டெல் அவிவ் விமான நிலையம் வரைக்கும் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம். அதே போன்று மீண்டும் நாங்கள் உச்சம் தொழுகிற தாக்குதல்களை நடத்துவோம். 61வது நாள் வித்தியாசமாக இருக்க போகிறது என்கிற செய்தியை சொல்லுகிற மஹ்மூத் அவங்க தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று எங்களுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்தும் எங்களிடத்தில் கோரிக்கை விடுக்கிறார்கள். இஸ்ரேல் வரம்பு மீறுகிறது, நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது, எனவே விரைவான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய போர் வீரர்கள் எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஆயுதங்களும் எங்களிடம் இருந்த வளங்களும் அப்படியே மீண்டும் உச்சமாக இருக்கிறது. அத்தனையுமே சரிப்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய ஏவுகணை சிஸ்டங்கள் அத்தனையுமே மிகச்சரியாக இருக்கிறது. ராக்கெட் கையிருப்பு தேவையான அளவுக்கு மேலதிகமாகவே இருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாஹ்வுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு உள்ளூர் அல்லது வெளிநாட்டு தரப்பினரும் ஹிஸ்புல்லாக்களை அடக்குவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது ஏன் சொல்றாருன்னு சொன்னா, சமாதான உடன்படிக்கை என்று சொல்லிட்டு லெபனானுடைய போர்சஸை தெற்கு லெபனான் பகுதிகளில் கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்துறதுனால எங்களை அடக்கிடலாம் நினைக்காத, நீ வந்து சும்மா நின்று போங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பதை நாம் இன்னைக்கு பார்க்க முடிகிறது. எது எப்படி போனாலும் 60 நாட்களுக்கு பிறகு 61வது நாள் ஆபத்தாக இருக்க போகிறது என்கிறது. ஹிஸ்புல்லா என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பாலஸ்தீனத்திற்கு விடுதலை கிடைத்து விட்டாலே இந்த அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும். பாலஸ்தீனத்திற்கு விடுதலை கிடைத்து விட்டால் இப்படியான ப்ராக்சிஸ்கள் உருவாக்கப்படுவதே தடுக்கப்பட்டுவிடும் என்பதையும் சர்வதேசம் அறியாத ஒன்று அல்ல. எனவே பாலஸ்தீனத்தின் விடுதலை தான் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சாராம்சமாக இருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்கு பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். குனூத்து நாசிலா எப்படி ஓத வேண்டும், அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் பிரகாரம் நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய தனி வீடியோவில் இருக்கிறது. பார்க்காதவர்கள் இதே சேனலில் அந்த வீடியோவை பார்த்துக் கொள்ளுங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.